வணக்கம் மக்களே, நமது எஸ்கே டி அண்ட் ஃபேக்ட்ஸ் யூடியூப் சேனலில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனல் ஸ்டார்ட் ஆகி இப்போ தான் முதல் வீடியோ அப்லோடு பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கண்டென்ட் தான் இது. இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தேதி அறிவிச்சிட்டாங்க. எலெக்ஷன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதி எலெக்ஷன். ரிசல்ட் பார்த்திங்கன்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட். இப்போ அதை முன்னிட்டு பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துலேயுமே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் முன்னிட்டு அனைத்து சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது. நம்ம அனைவரும் அறிவோம். எல்லா தேர்தல் வேலைகள் சில இடத்துல பார்த்திங்கன்னா பிரச்சாரமாக இருக்கலாம், சில இடத்துல பார்த்திங்கன்னா நாமினேஷன் தாக்கல் பண்ணக்கூடிய சூழ்நிலையாகவும் இருக்கலாம். எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக நடந்து தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் மாவட்டமாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டமாக பார்க்கலாம். இப்போ ஒரு 8 சட்டமன்ற தொகுதி இருக்குது நண்பர்களே. பார்த்திங்கன்னா மொத்தம் செங்கத்தில் பார்த்திங்கன்னா செங்கம் தனி தொகுதி, திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதி, கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி, போலூர் தொகுதி, கலசப்பாக்கம் தொகுதி, ஆரணி தொகுதி, செய்யார் தொகுதி, வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதி பார்க்கக்கூடிய மாவட்டமாக பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 8 சட்டமன்ற தொகுதி. நான் ஏற்கனவே சொல்வது போல் முதல்ல பார்த்திங்கன்னா செங்கம் தனி சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வாக்காளர்களின் எண்ணிக்கை 1,32,571 வாக்காளர்கள் இருக்கின்றனர். மற்றும் பெண்களினுடைய வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,34,045 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். மற்றும் 3ஆம் பாலினத்தோர் பார்த்திங்கன்னா 13. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா செங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் 2,66,629 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதே போல் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்கள் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,19,784 வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். பெண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,27,477 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 3ஆம் பாலினத்தோர் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 48 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 2,47,309 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அடுத்ததாக கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதி ஆண்கள் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1,17,840 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,21,058 பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மற்றும் 3ஆம் பாலினத்தோர் அவங்க வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 15. மொத்தத்தில் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 2,38,913 வாக்காளர்கள். அடுத்ததாக போலூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா ஆண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,17,221 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அதைத் தொடர்ந்து பெண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,18,196 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். மற்றும் 3ஆம் பாலினத்தோர் பார்த்திங்கன்னா 9 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். ஆக மொத்தத்தில் போலூர் சட்டமன்ற தொகுதியில் பார்த்திங்கன்னா 2,32,426 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஆண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,14,155 ஆண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,16,592 பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 3ஆம் பாலினத்தோர் பார்த்திங்கன்னா 19. ஆக மொத்தத்தில் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் மொத்தத்தில் 2,30,766 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக ஆரணி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஆண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,23,335 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். பெண் வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 1,29,650 பெண் வாக்காளர்கள் இருக்கிறார்கள். 3ஆம் பாலினத்தோர் பார்த்திங்கன்னா 37. மொத்தத்தில் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 2,53,022 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். அடுத்தபடியாக செய்யார் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் ஆண் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 1,17,159. பெண் வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 1,21,115. 3ஆம் பாலினத்தோருடைய வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா 9. மொத்தத்தில்
7,38,283 வாக்காளர்கள் செய்யார் சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள். அடுத்ததாக வந்தவாசி தனி தொகுதி பொறுத்தவரையில் ஆண்களினுடைய வாக்காளர்களினுடைய எண்ணிக்கை 1,04,662. பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 1,07,144. அடுத்தபடியாக மூன்றாம் பாலினத்தவர் வந்து பார்த்திங்கன்னா 5. மொத்தத்தில் 2,11,811 வாக்காளர்கள் வந்தவாசி தனி சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள். மக்களே, இப்போ இந்த கரண்ட்டாக இருந்த இந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்திங்கன்னா, இந்த வாக்காளர்களுடைய ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிப்போர்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்துக்கு இந்த தொகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வாக்காளர் பெருமக்கள் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்களா, லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்து அந்த அடிப்படையில் கொண்ட இந்த டேட்டா தான் இப்போ நம்ம பார்த்த இந்த டேட்டா. வேறு எந்த மாவட்டம், வேறு எந்த சட்டமன்ற தொகுதியை பற்றி முழு விவரங்கள், நிர்வாக பிரிவு விவரங்கள், அரசியல் சார்ந்த விவரங்கள், கல்வி சார்ந்த விவரங்களை பற்றி பதிவிடலாம் என்பதில் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அடுத்தடுத்து வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் செய்து நம்ம சேனலில் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.